السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحابه الأجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله العظيم. وقال أيضا قال نبينا صلى الله عليه وسلم إن لكل أمة فتنة وفتنة أمة المال. صدق رسول النبي الكريم. புகழ் அனைத்தும் வல்லோன் அல்லாஹுவுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய தூதர் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீது என் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் துஆ பரக்கத்தும் நம்மை எல்லாம் வந்து சேர்த்துமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு சில விஷயங்களை கொண்டு சோதிக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் என்பதாக அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியிலே பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லிய அதை கொண்டு நான் உங்களை சோதிக்கின்றேன், அதில் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு சோதிக்கின்றான். அதிலே மிக மோசமான சோதனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அந்த குழப்பத்திலே நாம் தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பின்றான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பலதரப்பட்ட ஃபித்ராக்கள் ஏற்படும் என்பதாக சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஃபித்ராக்களை சுற்றி காட்டி, அதில் ஒன்று இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்ரா என்பதாகவும், மற்றொன்று ஆண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஃபித்ரா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக திருமிதி கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, இன்ன லிகுல்லி உம்மத்தன் ஃபித்னத்தன், ஒவ்வொரு உம்மத்திற்கும் குழப்பம் ஏற்படும். ஃபித்னத்து உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா என்பது அல்மால், செல்வமாக இருக்கிறது என்பதாக சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்று எந்த ஒரு நபர் தவறு செய்தாலும் அவனுக்கு அடுத்த நிமிடம் ஞாபகம் வரக்கூடியது, நாம் என்ன தவறு செய்து விட்டாலும் நாம் பணத்தை கொடுத்து அதிலிருந்து சுலபமாக வெளியேறிவிடலாம் என்பதாக இன்றைய அனைத்து மக்களுடைய மன உறுதிகளும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பணத்தை கொடுத்தும் சோதிப்பான், குறைத்தும் சோதிப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தில் கூறுறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துஹ்லிகும், உங்களை மறக்கடிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான். எது உங்களை மறக்கடிக்கும் என்று சொல்லுகிறான் தெரியுமா? அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வம் மறக்கடிக்கும், அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகள் மறக்கடிக்கும். எதை விட்டு தெரியுமா? திக்ரில்லா, என்னுடைய திக்ரை விட்டு உங்களை மறக்கடிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். காரணம், ஒரு நேரத்திலே செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய சிந்தனையை மறந்து விடுகின்றான். அவன் ஏழையாக இருந்த பொழுதினிலே அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டோம், அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ கேட்டுக்கொண்டும் இருந்தான். மாறாக அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுத்தவுடன் அவன் நன்றி கெட்டவனாக மாறிவிட்டான். அவன் அல்லாஹுடைய சிந்தனையை மறந்து அந்த பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு மேன்படியாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது. இவ்வாறாக பணக்காரர்களிடத்துடைய இருக்கக்கூடிய முக்கியமான தவறு என்னவென்று சொன்னால் வட்டி. ஏனென்று சொன்னால், ஒருவன் உட்கார்ந்த இடத்திலே இருந்தே பணம் சம்பாதிக்க வேண்டுமா? அவன் வட்டி கொடுத்தால் மட்டும் போதும். காரணம், ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வட்டி கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதை அவன் பெறுகின்ற பொழுது 1100 ரூபாயாக பெறுகிறான்.
இவ்வாறாக வட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டி அழித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியை சொல்கின்றான், இருபிய சதகா, தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான் என்பதாக சொல்கின்றான். நாம் அல்லாஹின் நல்லடியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வட்டி என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அளித்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதை நம்மால் எவ்வாறோ எப்பொழுதும் வளர்த்து விட முடியாது என்பதாக நம்ம உள்ளங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு எப்பொழுது செல்வத்தை குறைத்து சோதிப்பான் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து திட்டுகின்றான், யா அல்லாஹ், எனக்கு எதற்கு இந்த சோதனையை கொடுத்தாய்? நான் உன்னுடைய இபாதத்திலே சரியாகத்தானே இருந்தேன், உன்னுடைய விஷயங்களிலே நான் சரியாகத்தானே இருந்தேன், உன்னுடைய பரலை நான் சரியான நிறைவேற்றினேனே, எனக்கு எதற்காக இந்த சோதனையை கொடுத்தாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவன் கேள்வி கேட்கின்றான். மேலும் அவன் தனக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கொண்டு அவனை பார்த்து பொறாமைப்படுகின்றான். அவனை பார்த்து பொறாமைப்பட்டு பதுவா செய்கின்றான், யா அல்லாஹ், இவனிடத்தில் இந்த செல்வத்தை நீ எடுத்துவிடு என்பதாக அவன் பொறாமை மூலம் கூறுகின்றான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகின்றார்கள், இந்த குறைவான செல்வம் என்பது எந்த அளவிற்கு சிறந்தது தெரியுமா? மா கல்ல வ கஃபா, குறைவாக இருந்து போதுமானது என்பது கைரும் சிறந்தது, மிம்மா கசுர அல்ஹா, அதிகமாக இருந்து அல்லாஹுடைய திக்ரை விட்டு உங்களை தூரமாக்கில்லவா, அப்படிப்பட்ட செல்வத்தை விட அந்த குறைவான செல்வம் என்பதே சிறந்ததாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகின்றார்கள், தலவுல் கஸபில் ஹலால், ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது என்பது ஃபரீலத்துன் பாத ஃபரீலத்தின், ஒரு பர்லுக்கு பிறகு மற்றொரு பர்லாக இருக்கிறது என்பதாக செல்வங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எவ்வாறு ஒருவன் சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு ஒருவன் வியாபாரம் செய்ய வேண்டும், அதில் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது ஃபித்னாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு குறித்து சொல்கின்றார்கள், மா தரக்குத்து, நான் விடவில்லை, பாதி எனக்கு பின்னால் ஃபித்னத்தன், ஒரு குழப்பத்தை விடவில்லை, அலர் ரிஜாலி, ஆண் மக்களின் மீது விடவில்லை, மினன் நிசாயி, பெண்களை தவிர நான் எந்த ஒரு ஃபித்னாவையும் ஆண்களுக்கு எனக்கு பின்னால் நான் ஃபித்னாவாக விட்டு செல்லவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஆண் மக்களை வழியெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே செல்வத்தை விட ஒரு பெண்ணாக இருந்தால் ஈஸியாக வழிகெடுத்து விடலாம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள் அல்லவா, அனிசால் ஹபாயிலி சைத்தான் என்பதாக, பெண்கள் என்பவர்கள் சைத்தானுடைய வலைகள், அவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வலையில் ஈஸியாக விழுந்து விடுவீர்கள், சைத்தான் உங்களை ஈஸியாக வழிகெடுத்து விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள், ஃபத்தகு துன்யா, இந்த துன்யாவுடைய அலங்காரத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகுன் நிசா, மேலும் பெண்களின் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் என்று தெரியுமா? ஃபஇன்ன அவ்வல, நிச்சயமாக அவர்கள் தான் முதலானவர்கள், ஃபித்னத்தன், குழப்பத்தில் முதலானவர்கள். எந்த சமுதாயத்துக்கு தெரியுமா? பனி இஸ்ராயலுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் தான் கானத் நிசா, அந்த பெண்கள் தான் குழப்பமாக இருந்தார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை ஒரு சில விஷயத்தை விட்டு தவிர்க்கின்றான். இந்த விஷயத்தை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு ஆண் மகனுக்கு அந்த பெண்களின் மீது எந்த ஒரு அட்ராக்ஷனும் ஆகாது என்பதாக இமாம் பெருமக்கள் தஃப்சீரில் எழுதுகிறார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வகுலில் முஃமினாத்தி, அந்த பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஏனென்று சொன்னால் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதைத்தான் பேசுவீர்கள், அதைத்தான் செய்வீர்கள். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதல் விஷயமாக சொல்கின்றான், அவர்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்த சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அடுத்த விஷயமாக சொன்னால் வயஹ்வல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றான். ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் லிவிங் டுகெதர் என்ற அந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை சென்று இன்று இவனுடன் இருப்பேன், நாளை நான் அவனுடன் இருப்பேன், நாளைக்கு மறுநாள் நான் வேறொருடன் இருப்பேன் என்பதாக பெண்கள் சொல்லுகின்ற பொழுதிலே அல்லாஹ் அதை தடுத்துள்ளான். வயஹ்வல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் அடுத்த அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக சொன்னார், வலா யுப்தீன ஸீனத்துஹுன்ன மா லஹர மின்ஹா, அவருடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாப் என்ற முறையை கையாண்டார்கள். அந்த ஹிஜாபுடைய ஆடையை விட்டாவுடைய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆனால் இன்று அந்த ஹிஜாபையே டிசைனாக போட்டுக்கொண்டு ஈஸியாக ஆண் மக்களை வழிகட்டு கொண்டு இருக்கின்றார்கள் பெண்கள்.
மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் சொல்கின்றார், வல எலிரிப்ன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபின், அவர்களுடைய முந்தானிகளை கொண்டு அவருடைய மார்பகத்தை அவர்களை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றார். இதனுடைய தஃப்சீரில் எழுதுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணும் இறுக்கமாக ஆடை அணிய வேண்டாம் என்பதாக சொல்கின்றார்கள். காரணம், இவ்வாறு அவர்கள் இறுக்கமாக ஆடை அணிவதால் ஒரு ஆண் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படும் என்பதாக இமாம் பெருமக்கள் தஃப்சீர் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ஒரு சில அதுக்கடுத்த ஆயத்திலே யார் யாருக்கு தன்னுடைய அலங்காரத்தை காட்டணும், யார் யாருக்கு அதை காட்டுவது ஹலால் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறிவிட்டு அதனுடைய ஆயத்துடைய இறுதியில் சொல்கின்றார், ஒயல் இருப்பன யார் ஜலிகின்ற, அவர்களுடைய காலை அவர்களை அழிக்க வேண்டாம் என்று சொன்னால் லியாலமுமா யஹ்ஃபீன மின் ஸீனதிஹின்ன, ஏன் என்று சொன்னால் அது அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவது போன்று என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். என இனி வாழக்கூடிய காலங்களிலே பெண்களை விட்டும் செல்வத்துடைய குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னை பாதுகாத்தல் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.